வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஈஸி கிச்சன் குக்கிங்கில் எப்படி ப்ரெஷர் குக்கரில் நல்லா உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இன்னியோட ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மட்டன் பிரியாணிக்கான மசாலா கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா நான் இந்த ஹோம்மேட் கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஜென்ரலாக மட்டன் பிரியாணிக்கு தாளிக்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாருங்கள் இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பவுட்ரு பண்ணி நான் வச்சுப்பேன். ஸோ தட் ஒவ்வொரு வாட்டி பிரியாணியோ இல்லை வேறு எந்த டிஷ் யூஸ் பண்ணும் போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் காஞ்ச மிளகா, தனியா எல்லாம் கூட நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடிஷ்னல் மசாலாவை சேர்த்துக்கலாம். மெயினாக இந்த மாதிரி ஏன் அரைச்சி வச்சுக்கிறேன்னா, ஸோ இல்லாட்டி பிரியாணியில் வந்து அதிகமான பட்டை, கிராம்பு எல்லாம் நிறைய போடுற மாதிரி இருக்கும். அது எல்லோரும் ஒவ்வொரு வாய்க்கும் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி பவுடராக என்னென்னா நீங்கள் அதில் வந்து கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணாலே போதும். ஃபுல்லாக ரைஸ் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளேவர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான மட்டன் இந்த கரம் மசாலாக்கான வந்து ஒரு தனி வீடியோவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இன்னியோட மட்டன் பிரியாணிக்கு வந்து நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மட்டனை லேசாக மேரினேட் பண்ணிடலாம். உப்பு 2 டீஸ்பூன், அப்புறம் இந்த ஹோம்மேடு கரம் மசாலா 2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் பொடி வந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நான் இந்த மட்டன் பிரியாணிக்கு ஃபுல்லாக தேவையான எல்லா மசாலாவும் இப்போவே மட்டனில் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இன்னும் அது அடிஷ்னலாக வெங்காயம் தக்காளி வதக்கும் போதெல்லாம் போட போகிறதில்ல. அதனால் இப்போ ஜாஸ்தியாக தெரிஞ்சாலும் ஃபுல்லாக ரைஸ் குக் ஆகி வரும்போது உப்பு மசாலா எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ இதை லேசாக நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் தயிர் கூட ஆட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நான் இங்கே ஆட் பண்ணலாம். நான் இன்னியோட பிரியாணியில் ஆக்சுவலாக ஆட் பண்ணலை. யூஸ்வலாக நான் ஆட் பண்ண மாட்டேன், பட் உங்களோட சாய்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறது. ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை, ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊறிச்சுன்னா போதும். நான் ஃபஸ்ட்டு இந்த மட்டன் பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் தனியாக வந்து குக்கரில் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கினதுக்கப்புறம் இந்த மட்டனை சேர்த்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து தான் மட்டன் பிரியாணி குக் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 50 கிராமுக்கான பட்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நேராக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனோ இல்லை 3 டேபிள் ஸ்பூன் நெய்யாகவே எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் சாய்ஸ் ஆஃப் குக்கிங் ஆயிலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பட்டர் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து மட்டன் பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ஸ்மெல்லும். ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து மேரினேட் பண்ண மட்டனை இதில் ஆட் பண்ணுறேன். மெயினாக இப்போ வந்து அப்படியே இந்த நெய்யில் வந்து அப்படியே இந்த மட்டனை வந்து ஒரு லேசாக ஒரு ரோஸ்ட் பண்ணோன்னா அந்த மட்டனில் அந்த நெய் கோட்டிங் இருந்துச்சுன்னா மட்டன் பீசஸே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியோடு சாப்பிடும் போது அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகா காரமும் வேகமும் நல்லா ஆட் ஆகும். இப்போ தண்ணியே விடாமல் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தட்டு வச்சு மூடி வச்சிங்கன்னா மட்டன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். இப்படி நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிங்கனாவே அந்த மட்டனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே பச்சை கறியாக வேக வச்சிங்கன்னா கூட ஒரு மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு. இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு தண்ணியே விடாமல் ஒரு லைட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸு அதுவும் நீங்கள் தட்டு வச்சு மூடி வச்சிங்கன்னா தானாக கொஞ்சம் மட்டன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், மட்டன்லேருந்து வந்திருக்க தண்ணி. ஸோ இது ரொம்ப இப்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 கப்பு அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றி நல்லா வேக விடலாம். மட்டன் வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 to 7 விசிலு, அதாவது அந்தந்த அண்ணியோட அந்த மட்டன் கறியை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி நான் இந்த வாட்டி வந்து 5 விசில் அளவுக்கு நான் விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கர் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து நல்லா மட்டன் வெந்திருக்கா, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ நம்மளோட மட்டன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து அந்த வெங்காயம் தக்காளி கிரேவி எல்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து அரிசி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 மெஷரிங் கப்புக்கான பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். எப்பயும் பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் 1 கப்பு பாஸ்மதி அரிசி எந்த கப்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு கப்பில் 1.5 கப்புக்கான தண்ணி எடுத்துக்கணும். இதுதான் பாஸ்மதி ரைஸுக்கான காமனான ஒரு ஜென்ரல் ரூலே. இதில் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த பாஸ்மதி அரிசியோட குவாலிட்டியும் உங்கள் தண்ணியோட ஹார்ட்னஸை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகலாம். நிறைய பேர் ப்ரெஷர் குக்கரில் பிரியாணி பண்ணும்போது ஒன்று குழஞ்சி போகுதுன்னு சொல்லுவாங்க, இல்லை அடி பிடிச்சிருதுன்னு சொல்லுவாங்க. அடி பிடிக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து அப்போ தண்ணி கம்மியாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இதே குழஞ்சி போகுதுன்னா அதிகமான தண்ணி இருந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நமக்கு வந்து எவ்வளோ கரெக்டாக தண்ணி தேவைப்படுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பிரியாணிக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து ஒரு 50 கிராமுக்கான பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய்யை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டர் கொஞ்சம் உருகுனதுக்கப்புறமே நான் இந்த ஸ்டேஜ்லேயே கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக கேஷ்யூ நட் எல்லோரும் பிரியாணி முடிச்சதுக்கப்புறம் நெய்யில் வதக்கி போடுவாங்க. அது எப்பயுமே நான் அந்த கடைசி நேரத்தில் அது மறந்தும் போயிடுவேன். பட் இப்போ ஸ்டார்டிங்லேயே போட்டிங்கன்னா அந்த கேஷ்யூ நட்டோட ஸ்மெல் என்டையர் பிரியாணி குக்கிங் ப்ராசஸில் அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இப்போ நான் கொஞ்சம் சும்மா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரிலாம் 1, 2 நான் போடுறேன். அதாவது அந்த பிரியாணியில் சுத்தமாக பட்டை, கிராம்பு இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு போடுறேன். மற்றபடி நம்ம பவுடர்லேயே வந்து கிட்டத்தட்ட அதில் பவுடரில் வந்து 12 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த தாளிக்கும் போது சும்மா அங்கே இங்கே 1, 2 பட்டை, கிராம்பு தெரிகிறதுக்காக போடுறேன். கூடவே நான் மட்டன் பிரியாணிக்கு மிளகு போடுவேன். அது தாளிக்கும் போது அந்த மிளகு கொஞ்சம் வெடிஞ்சதுன்னா அந்த டேஸ்ட்டுமே மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் நான் தாளிக்க போடுறது ஐட்டம்ஸு. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகவே நம்ம வந்து வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயத்தையும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ரொம்ப தீஞ்சும் போயிடக்கூடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரும் வரணும். நல்லா இப்போ வந்து வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் தக்காளியை சேர்க்குறேன். இன்றைக்கி நான் 3 வெங்காயத்துக்கு 1 தக்காளி தான் சேர்க்குறேன். எப்பயும் நான் தக்காளியை ரொம்ப கம்மியாக சேர்ப்பேன். ஏன்னா தக்காளி நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா அப்புறம் அந்த பிரியாணியே ஒரு தக்காளி சாதத்துக்கான டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ தக்காளி அந்த புளிப்பு அந்த ஒரு இனிப்பும் கொடுத்துரும். அதனால கம்மி தக்காளியே சேர்க்கலாம். இது வெங்காயம் தக்காளியோட நான் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா மட்டன் வேக வைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம். ஸோ அந்த காரத்துக்காக பச்சை மிளகா பார்த்தே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை சேர்க்குறேன். நம்ம வந்து மட்டன் வேகும் போதே 1 கப்பு தண்ணி சேர்த்தோம். அது வந்து நல்லா சுண்டி 1/2 கப் அளவுக்கு தான் இப்போ வந்திருக்கு. அந்த தண்ணியும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃபுல் மட்டன் நமக்கு வெந்த மட்டன்னு அந்த மட்டன் வெந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச இந்த பாஸ்மதி அரிசியை சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 3 மெஷரிங் கப்புக்கான அரிசி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி அப்புறம் இன்னும் அடிஷ்னலாக எவ்வளோ தண்ணி பாக்கி நம்ம சேர்க்கணுமோ அந்த தண்ணி, உப்பு வேணால் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியிலேயே பாஸ்மதி அரிசியை ஊற வச்சதுனால நமக்கு சீக்கிரமே ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளோட விசில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி இருக்கணும் நம்ம குக்கர் வச்சு மூடும் போது. இல்லாட்டி இப்போவே தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் குக்கரை மூடிட்டு நான் வெயிட்டை வைக்கிறேன்.
இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் அளவுக்கு விடலாம். நான் இன்னைக்கு நல்லா 2 விசில் அளவுக்கே இந்த மட்டன் பிரியாணி விடுறேன். ஏன்னா அடுத்தடுத்தே 2 விசில் ஒரு 5 to 10 நிமிஷம் டைம் கேப்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பக்கத்துலேயே கொஞ்சம் ரொம்ப நேரம் லேட்டாகவும் விசில் ஓப்பன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் விசில் அடங்கினதுக்கப்புறமே ஓப்பன் பண்ணிடணும். பாருங்கள், நம்மளோட பிரியாணி இப்போவே நல்லா அரிசியெல்லாம் நீல நீளமாக தெரியுது. இப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அப்போ அந்த குக்கரில் இருக்கும் போதே உடனே கரண்டியை போட்டு ஆட்டிடவே கூடாது. சாதம் எல்லாம் உடஞ்சிரும். அதனால ஒரு பெரிய ட்ரேவோ ஒரு நல்ல பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஷன்லேயோ வந்து அந்த பாஸ்மதி அரிசியை குக்கரில் இருக்கிற அரிசியை ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் குக்கரை அப்படியே இந்த ட்ரேயில் சாய்க்கிறேன். ஈவன் கரண்டியில் கூட எடுக்கல. ஏன்னா கரண்டியில் எடுக்கும் போது சாதம் ஒன்றுக்கு ஒன்று உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ண எல்லா ப்ராசஸும் வேஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அப்படியே அந்த ட்ரேயில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 நிமிஷம் ஃபேன் காற்றுலையோ இல்லை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் விட்டிங்கன்னா அதுவே தானாக இங்கே பாருங்கள் கொஞ்சம் இப்போ அந்த சாதத்தில் ஈரப்பதம் தெரியுது. இந்த ஸ்டேஜில் வேகமாக ஆட்டும் போது தான் உடையும். அதனால தான் இந்த மாதிரி ட்ரேயில் வைடாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அது 5 to 10 மினிட்ஸில் அதுவே கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு பிழிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆனோடனே சாதம் எப்படி பாருங்கள், இப்போ பார்க்கவே உதிரி உதிரியாக தெரியுது. ஒரு லேசாக ஒரு கரண்டி வச்சு ஆட்டினீங்கன்னா போதும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இனிமேல் நமக்கு வந்து சாதம் அப்படியே இருக்க போது உடையாது. இப்போ நான் ஹாட் பேக்கில் போட்டு பேக் பண்ணி நல்லா டைட்டாகவே இது பண்ணிட போகிறேன். இனி சாதம் உடையாது. நல்லாவே உங்களுக்கு அடுத்த 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் சூடும் இருக்கும். அப்படியே இதே மாதிரி உதிரி உதிரியாகவே இருக்கும் தீர்ற வரைக்குமே. இதுதான் நான் மட்டன் பிரியாணிக்கு யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ்ஸு. இப்போ பாருங்கள், ஹாட் பேக்லேருந்து எடுத்து சர்வ் பண்ணால் இப்படி நமக்கு எப்படி பாருங்கள் சாதம் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட மட்டன் பிரியாணி, ப்ரெஷர் குக்கர் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.